என்ன என் குழந்தைய பாத்தீங்களா? யாராவது தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? இல்லம்மா பாக்கலமா. குழந்தைய பாக்கலையே. சீதா, அத்தை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அத்தை குழந்தைய தூக்கிட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அத்தை காருக்குள்ள குழந்தை படுக்க வச்சிருந்தேன். நான் டிரைவரை காணோன்னு காருக்கு வெளியில நின்னு போன்ல டிரைவர் வர சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல யாரோ குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அத்தை அந்த டிரைவர் எங்க போனா? டிரைவர் மேடம் எங்க போயிருந்த? ஈசாவோட போயிருந்தேன் மேடம். ராஸ்கல், இத பார், உன்ன கார் பக்கத்துல இருக்கதானே சொன்னேன். சாரி மேடம், தப்பா நீ போய் கார் கிட்ட நில்லு. போ. இப்ப அவகிட்ட கோவத்தை காட்டுறதுக்கு நேரம் இல்ல. குழந்தைய யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தேடுவோம். உன்னை நான் நம்பி சீதா, என்னங்க ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க நீ? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டீங்க. இந்த ஹாஸ்பிடல் முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஆனா குழந்தை எங்கேயுமே காணோம். அனி, குழந்தைய தூக்கிட்டு போனவங்கள பாத்தீங்களா? இல்ல ரவி, நான் போன் பேசிட்டு திரும்பறதுக்குள்ள காருக்குள்ள இருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் யாரையும் பார்க்கல. ஆமா, உன் கூட தானே நான் பிரியா அனுப்பிச்சேன். அவன் எங்க? சித்திக்கு உடம்பு சரியில்லைன்னு வர வழியிலேயே பிரியாக்கா இறங்கி சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கீங்களே ரெண்டு மருமகளுங்க, இப்படியா இருப்பீங்க? இத பாருங்க, வீட்டை விட்டு வெளியில போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. சித்தா, கொஞ்சம் பொறுமையா. உடனே அட்மினுக்கு போய் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தைங்க இங்க திருட்டு போயிருக்கா, குழந்தை திருட்டு கும்பல் நடமாட்டம் ஏதாவது இருக்கான்னு விசாரி. உடனே போய் கேளு. போ பாரவி அட்மின்ல கேட்கலாம். நம்ம போய் கேட்கலாம். ரவி, அந்த பக்கம் வா. ஏய், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா சுமித்ரா, வா, நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். அங்க அங்க